இல்ல இப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாரு. ஆனா, இப்போ நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து பல்வேறு செய்திகள் வந்து பொய்யான செய்திகள், வதந்திகள பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா, இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றதும், அதேபோல கட்சியினர் சொல்றதும், அது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாரில இவர் பேசுற மாரி இருக்கு. இல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, தளபதி பேசின ஒவ்வொரு விஷயமே அங்க மக்கள் பேசின விஷயம் தான் பேசியிருக்காரு. தளபதி ஒண்ணும் புதுசா வந்து இந்த கவர்மெண்ட்ட குறை சொல்லணுன்ற நோக்கத்துல சொல்லல அவரு. மக்கள் பேசுனத உள்வாங்கின்னு தான் பேசுறாரு. மக்கள் வந்து சும்மா பொய் சொல்லிட மாட்டாங்களா யாரையுமே? மக்கள் கேட்குற கேள்வி சரிதானே. அத தானே உள்வாங்கின்னு பேசுறாரு அவரு. மக்களுக்கு உண்மை தெரியும்னு சொல்றாரு அவரு. அதே மாரி பதிவு பண்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வீண் விமர்சனம் பண்ணல. நடந்த விஷயத்த தான் பேசுறாங்களே தவிர, புதுசா வந்து ஆளும் கவர்மெண்ட்ட வந்து இட்டுக்கட்டி எந்த ஒரு தவறான நோக்கத்திலயும் மக்கள் பேசலல்ல. அத உள்வாங்கின்னு தானே அவர் பதில் சொல்றாரு. அதேபோல வந்து சிஎம் சார் உங்களுக்கு வந்து பழி வாங்கணும் எண்ணம் இருந்துச்சா, என்னைய பழி வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதற்கு முன்பு வரை திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒன் டு ஒன் நேருக்கு நேர் பார்த்துடலாம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரியான ஒரு அரசியல் பேச்சா இதை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு பேச்சில் வந்து என்னைய பழிவாங்குங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்ல. ஒரு சக மனிதன் பாதிக்கப்பட்டு ரொம்ப மனம் உருகி இருக்கிறப்போ, அவர் சார்ந்து இருக்கிற அனைவர் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, பொதுமக்களா இருந்து இந்த கருத்துக்கள வந்து உள்வாங்கின்னு பார்க்குற வீடியோவ வந்து அவங்க சமூக வலைதளத்தில பதிவிடுறாங்க. அவங்க மேலலாம் 25 பேர்கிட்ட வந்து இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அத தான் வந்து தளபதி வந்து கோடிட்டு சொல்லியிருப்பாரே தவிர, மத்தபடி வேற எந்த உள்நோக்கத்திலயும் வந்து முதல்வர் அவர்கள வந்து விமர்சனம் பண்ணணுன்ற நோக்கத்தில அப்படி பண்ணல. அப்படி நீங்க பண்றதா இருந்தா, நீங்க அவங்க மேல கை வைக்காதீங்க. நீங்க என்ன வந்து பழி வாங்குறதா பண்ணுங்கன்ற நோக்கத்துல தான் சொல்லியிருக்காரே தவிர, வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. இல்ல இப்போ ஒண்ணு நான் வந்து வீட்ல இருப்பேன், இல்லன்னா ஆஃபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அரசியல் பேச்சு மாரி தானே இருக்கு. அது வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாரி இல்ல, அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. ஏன்னா, இந்த இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன். கட்சி வந்து பொறுப்பேற்குது. இத வந்து நாங்க இதன் பிறகு வந்து சரி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாரியான பதில்கள்லாம் சொல்லாம, நான் வீட்ல இருப்பேன், ஆஃபீஸ்ல இருப்பேன்னு சொல்லும்போது, இவர் வந்து இதுக்கு பொறுப்பேற்க மாட்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல? இல்ல. அங்க நடந்த சம்பவங்கள் அந்த நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே காணொளியா இருக்குது. வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? 19ல வந்து எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு எப்படி ஏத்துக்க முடியும்? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததே வந்து ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் தான். அசம்பாவிதத்திலேயே வந்து சாதாரணமா நடக்கிற விஷயத்த நம்ம எப்படி பார்ப்போன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா, அன்னைக்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது, இது திட்டமிட்ட ஒரு சதியான்ற கேள்வி தான் எல்லாருக்குமே வருது. அதனால தான் வந்து இன்னைக்கு ஒரு நியாயத்தை பேசுற மக்கள் வந்து சமூக வலைத்தளத்துல பேசுற மக்கள் வந்து, அவங்களுக்கு நீங்க டச் பண்ணாதீங்க. அவங்க வந்து ஒரு சாதாரண மக்கள் தான். நான் வந்து உங்களுக்கு பழி வாங்குற மாரி தெரிஞ்சா என்ன நீங்க எதா இருந்தாலும் பண்ணுங்கன்றது அவர் வந்து தன்னை ஏத்துக்கிறாரு. நீங்க அவங்க மேல கை வைக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு இருக்கேன். என்ன நீங்க ஏதாவது டச் பண்ணுங்கன்றது தான் அவர் வந்து ஒரு அந்த வலியோட தான் அப்படி பேசுறாரு தவிர, அவங்க டிஎம்கேவை வந்து இது அரசியல் பண்ணணுன்ற நோக்கத்துல வந்து தளபதி கட்டாயமா பேசவே இல்ல.